நம்ம வீட்டில் இந்த கோழி முட்டை அதிகமாக பார்க்குறனோ இல்லையோ, லவ் பேர்ட்ஸ் மட்டும் அடிக்கடி வெளியே வந்து விழுறத பார்க்குறேன். என்னென்னா நம்ம கேஜில் எத்தனையோ ஜோடி வளர்க்குறோம் லவ் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா. ஆனால் அந்த ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் எத்தனையோ முட்டை விட்டுருக்கு. ஆனால் ஒரு முட்டை கூட நமக்கு குஞ்சு பொரித்து கொடுத்ததே கிடையாது. வீணாக தீவனத்தை தின்னுட்டு இடத்த அடைச்சிட்ருக்குன்னு நமக்கு தோணுது. ஸோ சரி, அதனால் இனிமேல் இதுக்கு மேலே நம்ம வச்சுட்டு இருந்தால் விலைக்காகாது அப்படின்ட்டு நம்ம சேல் பண்ண கிளம்பியாச்சு இன்றைக்கி. அதை எப்படி நம்ம அவங்கள மட்டும் தனியாக கொண்டு போக முடியும் சொல்லுங்கள். ஸோ அதனால் நம்ம அவங்க கூடயே இன்னும் 2 பேர் சேர்த்து கொண்டு போகிறோம். போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சர்ச்சு ஒன்று பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காமிக்கணும் அப்படின்னு வீடியோ எடுத்தாச்சு. இந்த சர்ச்சு உங்களுக்கு எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். சேல் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பறவையை கொஞ்சம் சேஃப்டியாக கொண்டு போகணுங்கிறதுனால ஒரு 2-3 ட்ரிப்பு நின்று போனேன். ஒரு வழியில் நம்ம பெட் ஷாப் ரீச் பண்ணியாச்சு. நம்மளோட பறவையுமே உள்ளே கொடுத்தாச்சு. அந்த எல்லோ பேட் பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளோட பறவை தான். ரொம்ப சோகமாகவே இருந்துச்சு கொடுக்கறதுக்கு. ஸோ வேறு வழி இல்லை, கொடுத்தாகணும். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மீன்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நம்ம அதையும் நம்ம வீடியோ எடுத்தாச்சு உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்ட்டு. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம காக்டெயிலும் சேல் பண்ணுறாங்க. நம்ம இப்போதைக்கு வாங்குறதா இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம ஜோடியை விற்றுட்டு நம்ம ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு வாங்கியிருக்கிறோம். இது கொண்டு வரும்போது அமைதியாக இருந்துச்சு, எந்த சவுண்டுமே கிடையாது. அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம கேஜில் விட்டாச்சு. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம கனவா மீனோட தோடு வாங்கியிருக்கிறோம். இது ஏன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம பறவைகளுக்கு கால்சியம் குறைபாடு கொஞ்சம் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம தோடு வாங்கியிருக்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம பேடு விடுற மட்டும் எல்லாமே கொஞ்சம் திண்ணமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம அதை வாங்கியாச்சு. இதுபோல் நம்ம பேட்ஸ் சம்மந்தமாக இது வீடியோ வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.